பண்ணேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான ஹேர் பேக்கு, ஆனால் உங்கள் ஹேர் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா கூட நல்லா ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும். இது ரெகுலராக போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் நல்லா ஸ்மூத்தன் ஆகி எப்படி சொல்கிறது, ஒரு 4 to 5 times இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேரோட டெக்ஸ்சர் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். எனக்கு யூஸ்வலாக அந்தளவுக்கு ஃப்ரிஸி ஹேர் கிடையாது. ஸோ அதனால் நான் ஒரு வாழைப்பழம் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸி ஹேராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1.5 to 2 வாழைப்பழம் தேவைப்படும் இந்த சைஸாக இருந்தால். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வாழைப்பழத்தை இங்கே ஃபுல்லாக வந்துட்டு போட்டுட்டேன். இதில் அடுத்து என்ன இன்க்ரீடியன்ட்னா தயிர், இதை சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 cup தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்தாச்சா? இப்போ அடுத்தது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆல்மண்ட் ஆயில். இது வந்து சும்மா ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்ம ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து இதே கப்பில் ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சோண்டு நான் கொஞ்சோண்டு ஆல்மண்ட் ஆயில் மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் மட்டும்தான் வந்துட்டு நான் இதில் ஊற்றிருந்தேன். ஏன் அப்படின்னா நேற்று நைட்டே நான் ஹேருக்கு வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஆயில் நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னு. ஸோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்ஸ்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேக்கை நான் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour போல் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலி ஹேர் கேர் முடிச்சிட்டேன் இந்த சென்ஸ் ஹேர் பேக் போட்டேன். ஸோ எப்படியும் ஒரு 1/2 hour to 45 minutes இருக்கணும் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நான் அந்த டைமே யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கின் கேரும் பண்ணிப்பேன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இன்றைக்கி வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை, பிகாஸ் அப்புறம் ரொம்ப லென்த்தி ஆயிரும். ஏன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக vlog எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு வாட்டி பண்ணுறப்ப கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்துட்டு பெடிக்யூர் பண்ணுவேன். ஸோ அதுவும் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறமா லன்ச் சமைக்கும் போது உங்களை மீட் பண்ணுறேன். பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி வந்துட்டு சாட்டர்டே ஏர்லி மார்னிங் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஜஸ்ட் சும்மா இட்லி தான், நான் பொடி இட்லி சாப்பிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு நான் அதை கவர் பண்ணலை. அண்ட் இப்போ என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன ஹேர் கேருக்காக ஹேர் பேக் போடுறேன் அப்படின்றத காமிச்சிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்கு. அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோஸ் தான் இன்றைக்கி சிம்பிளாக. ஸோ சாக்கோஸ் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம்.
லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சாதத்தை வந்துட்டு ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில். ஸோ வச்சுட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி எனக்கு காமிச்சிருக்கேன் எப்படி அதில் வைப்பேன்றது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட வரும்ல அந்த பாட்டமு. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஆக்சுவலாக நான் 1 கப் அரிசிக்கு வந்துட்டு 2 கப் தண்ணி அப்படின்ற அளவில் ஊற்றிருக்கேன். 1.5 கப் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் சூடாகட்டும். நம்ம லெமன் ரைஸ் செய்யப்போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரியறதுல இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பு, இப்போ அது கூடயே வந்துட்டு 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால இது நல்லா கடுக்கு முடிக்கும், கடிக்க சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ எதுவும் வறுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி அது சேர்த்துக்கிறேன். அது கூடவே பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்லோலியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு பருப்பெல்லாம் ரொம்ப கரைஞ்சிடும். இப்பயே நல்லா டார்க் ஆகுது. இது நல்லா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இதாகட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுனால இப்பயே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இதில் லெமன் ஜூஸ் விட போகிறோம். நம்ம ரெடிமேடாக வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதனால் அதுலேருந்து ஜூஸ் விட்டாச்சு. ஓகே, இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 20-30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுல இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த தண்ணி குறையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதாகட்டும். ஸோ அப்போ நல்லா அது வந்துட்டு அதை நம்ம சேர்த்த அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனைலாம் போயிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நான் தாளிக்கும் போது மிளகா போட மட்டும் மறந்துட்டேன். அதனால் நான் அதை இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு தாளிப்போட கடுகு உளுத்தம்பருப்புலாம் அப்பயே அந்த மிளகா போட்டுக்கோங்க. அது கூட உங்கள்கிட்ட இருக்குன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மோரோவர் இந்த கன்சிஸ்டன்சியும் இப்படி இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அப்படி இருக்கணும். நம்மளோட போட்ட அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ரைஸ் குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து இதுவே மோடு மாறிடும் குக்கு ரைஸ்லேருந்து கீப் வார்முக்கு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுட்டு பிசைஞ்சிடணும். ஓகே, இப்போ வந்துட்டு சைடிஷ் செய்கிறதுக்கு வாழைக்காய் வந்து இப்படி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாழைக்காய் கறி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது சூப்பராக இருக்கும் நம்மளோட லெமன் ரைஸ்க்கு மேட்சிங்காக. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி திருப்பி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நான் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதை வந்து தனியாக வேக வச்சு எடுக்கப்புறம் ஸோ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, இதை போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சிடுறேன். அடுப்பை ஆன் பண்ணிட்டு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நான் மூடி போட்டு வச்சிடறேன், அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும்ல, அதனால இது வெந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ தான் ஆஃப் பண்ணேன். நல்லா வெந்துருச்சு. லைட்டாக அமுக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே அமுங்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய ரொம்ப அப்படியே மசிஞ்சு போகிற அளவுக்கு வேகக்கூடாது. ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் இதை செய்கிறது. இதை வேக வைக்கிறது மட்டும்தான் வேலையே. இதை ட்ரைன் பண்ணி ஆற வச்சு எடுத்துடுறேன். ட்ரைன் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு நல்லா ஃப்ளோயிங் வாட்டர் இல்லை கூலாக இருக்க ஒரு வாட்டரில் வந்துட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டிங்கன்னா அது ஓவர் பாயில் ஆகாமல் இருக்கும். யூஸ்வலாக நம்ம நூடுல்ஸ் பாஸ்தாக்கெலாம் பண்ணுவோம்ல, அதே ஸ்டெப் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த மாதிரி வடிகட்டி பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், ஒரு பேனு, அதை வந்துட்டு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெயில் கடுகு மட்டும் போட்டிருக்கேன், கடுகு இருந்து பொரிக்கட்டும். ஓகே, இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா, இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கட்டும். இப்படி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கப்புறம், ஆக்சுவலாக மஞ்சள் பொடி ஆல்ரெடி வேக வைக்கும் போதே நம்ம சேர்த்துக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ தண்ணி ஊற்றியாச்சா, சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க போதும். ஓகே, தண்ணி ஊற்றி ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனோடனே நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காய் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு உப்பு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நான் வந்து இந்த கறி திக்காக வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஆனோன்னே அதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம போய் லெமன் ரைஸ் மிக்ஸ் மட்டும் பண்ணிடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டா சாப்பிட்றலாம். இப்போ இந்த பவுலில் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த லெமன் ரைஸ்க்கான மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அப்படி பரட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு நார்மலாக இந்த சாம்பார் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்றத விட, சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, இது அதுக்கப்புறம் இது கூட தயிர் சாதம், லெமன் ரைஸ், தயிர் சாதம், அந்த வாழைக்காய் கறி, இவ்வளோ தான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நான் காமிச்சேன்ல இந்த நம்ம ஃபன் ஃபேக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாங்கள் அதே பாப்கார்ன் தான் செஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை. அண்ட் இப்போ வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மத்தியானம் வச்ச அந்த வாழைக்காய் கறி இருக்குல்ல, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஸ்டஃப் பண்ணி பராத்தா அப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத காட்டிடுறேன். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு காய் மிச்சம் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வந்துட்டு நைட்டு அந்த ஸ்டஃப் பராத்தா அந்த மாதிரி போட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்றது காட்டுறேன். நான் சொன்னால அது பேலன்ஸ் இருக்குன்னு, இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு கடாயில் அம்மா வந்துட்டு நெய் இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இருந்தது. ஸோ அதோடையே சேர்த்து இது பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக
அந்த நெய் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதோடய சேர்த்து அப்படியே பிசைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி டின்னர் வந்துட்டு தோசை தான். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு பிசைவாலும் அதே மாதிரி தான். கோதுமை மாவு, சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா பிசறிடலாம். ஓகே, இப்படி எல்லா மாவோடையும் நல்லா பிசறி விட்டு, ஏன்னா கொஞ்சம் தான் நெய் அடியில் இருந்தது, அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்படியே நல்லா பிசறிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்படி வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்பான் வச்சு இது நல்லா தேய்ச்சி எடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி நல்லா உருட்டி வச்சிட போகிறேன். நம்ம அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சமாக மசிச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் மட்டும் இதை அப்படி நான் வந்து உருட்டி இப்படி வச்சிடுறேன். இப்போ இந்த நம்மளோட சைட் டிஷ் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசிஞ்சிருச்சா. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மசிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சாச்சு இந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்து ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்போ இதை வந்து சப்பாத்தி மாதிரி தட்டிடுறேன். இப்போ இதை சப்பாத்தி மாதிரி தரட்டியாச்சு. இதுக்குள்ளே நம்மளோட இந்த மிக்ஸ்சரு இதை வச்சுருங்க. வச்சுட்டு இதை ஃபுல்லாக எல்லா சைடும் எடுத்து சீல் பண்ணிடலாம். இப்படி ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி சீல் பண்ணிகிட்டே இருந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ இது இப்படி இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து சீல் பண்ணிடுங்க. இப்போ இதையும் அந்த சப்பாத்தி இதுலேயே போட்டு ஒரு லைட்டாக திரட்டிக்கலாம். இப்போ இது ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் குண்டாக திரட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இதை கல்லில் போட்டு எடுக்கப்புறம் இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு நான் காட்டுறேன். தோசையில் நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன், ஸோ அதையும் காட்டிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தோசை கல் சூடு பண்ண போட்டிருக்கேன். சூடு ஆகட்டும். நல்லா சூடானோடனே நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இப்போ தோசை கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டஃப்டு பராத்தாக்கெலாம் நெய் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்மளோட பராத்தா போட்டுக்கலாம். நான் போட்டு காட்டுறேன். போட்டுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன விடணும்னு நினச்சாலும் விட்டுக்கலாம். நெய் சேர்த்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகேவா? இப்போ இந்த சைட்லாம் நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே வந்து திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் அப்படியே மடித்து கூட கொடுத்துடலாம். பட் எனக்கு வந்துட்டு இப்படி திருப்பி போட்டால் அந்த மேலே வச்சுருக்க நம்ம காய வச்சோம்ல அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆகி சூப்பராக கிடைக்கும். அதனால எனக்கு அப்படி பிடிக்கும், நான் அப்படி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மசாலா தோசைலாம் பண்ணுவோம்ல அப்படியே மடித்து கொடுத்துருவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இப்படி முறுமுறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான டின்னர் வெரைட்டிஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஓவர் கறியில் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தான் நாங்கள் இப்போ போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தெரில, நான் இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆக்சுவலியா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். அப்புறம் மேரில் போட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துருங்க. பை.